தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மையாகவும் கூட இருந்தது தேர்தல் ஆணையத்தின்படி, கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப எப்படி நீங்க பொதுச் செயலாளர்னு குறிப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீதிமன்றத்தில் நீதி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது எங்களை போன்ற அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கு. ஏன்னா பொதுவாகவே நீதியரசர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, செயற்குழு பொதுக்குழு அதனுடைய முடிவுகள், சிட்டிங் எம்எல்ஏ கூட யார் பக்கம் அதிகமா இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க, அவங்க பக்கம் தான் நீதியரசரே வந்து இதுக்கு முன்னாடி செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு செல்லும், அவரை வந்து குறிக்கிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓபிஎஸ் அவர்களை கொடி கட்டக்கூடாதுன்னு கூட ஒரு தடை கொடுத்தாங்க. அதே நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. ஏன்னா மக்களுடைய மனநிலை, நாங்க தொடர்ச்சியா உங்களை போன்ற ஊடகத்தில் சொல்லிட்டு வந்தோம், நீதியரசருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுடைய மனநிலை, தொண்டருடைய மனநிலை இது. ஏன்னா இது ஒரு பேர் இயக்கம். இந்த இயக்கம் என்பது கடற்கோடி தொண்டரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்கு முழுக்க முழுக்க உரிமை யாருக்கு இருக்கு, யாரை நாம் தேர்ந்தெடுப்பது, யாரை தலைவனாக நம்ம தலைவனுக்கு பின்னாடி செயல்படணும் அப்படின்னு தொண்டர்கள் முடிவு எடுக்கணும். அப்ப முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய முடிவுகே இல்லாம மேல்மட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒரு பொறுப்பு எடுத்தாங்க. அந்த பொறுப்பு வந்து இப்ப வந்து ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. அதான் சொல்றேன், இல்ல நீதியரசர் இன்று நியாயப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பான அந்த வழக்கறிஞர். ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு இனி இறங்கு முகம்தான் என்பது இதனுடைய அறிகுறிதான். ஏன்னா நினைச்சு நிக்காது. ஏன்னா நீதியரசரே சொல்லிட்டாரு, வழக்கு நிலையில் இருக்கும்போது நீ எப்படி பொதுச்செயலாளர்னு சொல்லலாம்? இதுல வேற சின்னம்மாவை கொடி கட்டக்கூடாது, நாங்க வழக்கு தொடருவோம், அதே சின்னம்மா சந்திக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கொடி கட்டக்கூடாதுன்னு வேற பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்களே வந்து அதிமுகன்னு சொல்ல முடியாது, அதிமுக பொதுச்செயலாளர் சொல்ல முடியாத லெவலுக்கு நீதிமன்றம் சொல்லுது. ஆகவே அம்மாவின் ஆன்மா வேலை செய்கிறது நீதியரசர் வாயிலாக சொல்லுவேன். நான் நீதியரசருக்கு சின்னம்மா சார்பாகவும் அதிமுக தொண்டர்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் தமிழினம் வாயிலாக. என்னதான் நீதிமன்றம் சொன்னா கூட அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகள் சொல்லுது, அடிப்படை தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அதை தாண்டி நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிட போது எந்த தொண்டை தேர்ந்தெடுத்தா நீங்க சொல்லுங்க? நீங்க எல்லா தேர்தல் நடத்தலாங்க சார், எதிர்த்து ஆள் இல்ல சார். எதிர்த்து ஆள் இல்லையா? நீங்க ஓப்பன் தேர்தல் நடத்துனீங்க. நீங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுக்குமே உரிமை உண்டு தேர்தலில் நிக்கிறதுக்கு. ஏன் நீங்க யாரும் வந்து மனு தாக்கல் சென்ன அடிச்சு கையை காலம் முடிக்கிறீங்க, உள்ள யாரும் அனுப்புறது கிடையாது, அலுவலகத்துக்கு யாரையும் போக விடலையே. இப்ப சின்னம்மாவுக்கு உரிமை இருக்கு, ஓபிஎஸ் உரிமை இருக்கு, அதே போல யாரு ஆசைப்படுறாங்களோ அந்த கட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும் அவங்க எல்லாம் வந்து போட்டி போடுவாங்களா? ஏன் அதை நீங்க விடல, அனுமதிக்கல? ஏன்? அதைத்தான் நம்ம கேட்கணும். தொண்டர்களுடைய எண்ணோட்டம் என்னன்னா, நாங்க பதிவு பண்ணி இவருதான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், இவங்கதான் அப்படின்னு நாங்க செலக்ட் பண்றோம், நீங்க அவசரப்படுறீங்கன்னு சொல்லும் பொழுது இவர்களால் நியமிக்கப்பட்ட, புதிதாக நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு, சிட்டிங் எம்எல்ஏ வச்சு, இவர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரை வச்சு முடிச்சுக்கிட்டாங்க. பெரிய ஒரு டேராவை போட்டு, ஒரு கொட்டரையை போட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்து, கோட்டரை கோழி பிரியாணியை கொடுத்து, கட்டுக்கட்ட பணத்தை கொடுத்து நியமனம் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி செல்லுபடியாகும் மக்கள் மத்தியில்? அதனாலதான் தொடர்ச்சியா தொண்டர்கள் வந்து தோல்வியை கொடுக்குறாங்க. அந்த தோல்வியினுடைய வெளிப்பாடுதான் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுது. இப்ப நீதியரசர் கூட என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, சரி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, தேர்ந்தெடுத்த பிறகு தொடர்ச்சியா மக்கள் ஏத்துக்கலையே, தொண்டர்கள் ஏத்துக்கலையே, அப்ப இது தவறாகத்தான் நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீதியரசர்களே இன்று கவனிச்சு ஒரு வார்த்தையில கொடுத்திருக்கிறாங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. பொதுச்செயலாளர் நீங்க சொல்றதுக்கு முடியாது, வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நீங்க பொதுச்செயலாளர்னு சொல்லக்கூடாது. பத்திரப்பதிவுத்துறைக்கு அது கொடுத்திருக்காங்க, நீதிமன்ற பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஆகவே இது என்ன சொல்ல, அதிமுக சட்ட விதிகள் படின்னு வேண்டாம் சொல்லிக்கலாம் வெளியில, ஆனா உண்மையில அது நடக்கல என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சட்ட விதிகள் படி நடந்துச்சு இல்லையே? இப்ப அம்மா இறப்புக்கு முன்னாடி யார் எந்தெந்த பொறுப்புல இருந்தாங்களோ, அதுதான் சொல்ல வரேன், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதே போல கிளை செயலாளர்கள், கிளை பிரதிநிதிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்க உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்களைத்தான் புறந்தள்ளிட்டு நீங்க புதுசா நியமனம் பண்ணிக்கிட்டீங்களே மாவட்ட வாரியா, அப்படின்னு அது எப்படி செல்லும்? அப்ப அம்மா காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் அப்படியே தான் இருக்கிறார், அதனாலதான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குறார். அப்ப இதை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிடுச்சுதான் சொல்லுவேன்.
நீதியரசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருப்பதாக தகவல். இது உண்மைன்றதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரோ? உண்மைதானுங்க மார்சல், இது உண்மைதானுங்க. நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. நான் தான் பொதுச்செயலாளர், நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. மக்கள் விருப்பம் இல்லாம, தொண்டர்கள் விருப்பம் இல்லாம நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. தவறு தான். மன்னிப்பு கேட்டது அதுதான் வெளிப்படையா அவர் மன்னிப்பு கேட்டுறணும். நான் என்ன சொல்ல வரேன், நீதிமன்றத்துல மன்னிப்பு வழக்கறிஞர் கேட்டிருக்கிறாரு, அவர் கேட்டது சமந்தான். எடப்பாடி பழனிசாமியோட வழக்கறிஞர் கேட்டாலே அவர் கேட்டது சமந்தான். ஆகவே மனம் திருந்த வேண்டும். இன்னும் நான் என்ன சொல்ல வரேன், விடாத கருப்பு. நான் என்ன சொல்ல, விடாத கருப்பு எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் நாங்க சும்மா விட மாட்டோம். இதுல வேற மதுரையை சேர்ந்த ராஜன் செல்லப்பா சொல்றாரு, சின்னம்மாவை சந்திக்கக்கூடிய சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் யாரும் கொடி பிடிச்சு போக கூடாது, சின்னம்மா கார்ல கொடி கட்டக்கூடாது, நாங்க வழக்கு தொடரும். இல்ல உங்க மேலே பிரச்சனை ஆகி போச்சு, உங்களுடைய பொதுச்சாளர் செல்லாது. இப்ப என்ன பண்ணுவீங்களா நீங்க? அதுதான் சொல்ல வரேன். இங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், கடவுள் உங்களை பார்த்துட்டு, உங்களுடைய பேத்து மாத்து பித்தல் அடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இனி உங்களுடைய அணிக்கை இறங்கு முகம்தான். நல்லதே நடக்க போகிறது மார்சல். இது நல்ல விஷயம் நடக்க போற ஒரு முன்னோட்டம் தான் இந்த நீதியரசருடைய இந்த பேச்சு, அவருடைய அறிக்கை. சரி, இதனால உங்களுக்கு என்ன சாதகமான அம்சம் கிடைச்சிருக்குன்றீங்க? எப்படியும் பொதுச் செயலாளர் அவர் இல்லைன்னாலும் மறுபடியும் பழைய ஸ்டேட்டஸ் போகும், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு. இதுல சசிகலா சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? சந்தோஷப்படுறதுக்கு ஏன்னா ஒரு சுயநலவாதி, அதுதான் கட்சியை சின்னபலமாக்குன ஒரு சுயநலவாதி பொதுச்செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிடுச்சு. இப்ப நீதியரசர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா யாராவது ஒருத்தரும் நல்லவங்க கட்சியை நடத்தணும் தொடர நினைக்கிறாங்க. அப்படின்ற போது அம்மாவுக்கு அடுத்த ஒரு சின்ன மாவட்டத்தை நாங்க நினைச்சோம். இப்ப தேர்தல் நடத்திட்டோமே, எல்லாருக்கும் உரிமை கொடுத்து தேர்தல் நடத்திட்டோமே, பழைய பொறுப்பாளர்களும் அப்படி இருந்து தேர்தல் நடத்தட்டும், இதை குறைச்சு விடட்டும், இதை கலைச்சு விட்டுட்டு மறுபடியும் தேர்தல் நடத்தட்டும். தேர்தல் நடத்தி யாருக்கு ஆதரவு யாரும் முடிச்சுட்டு போகலன்னு சொல்றாங்க. சின்னமாவும் அதுதான் சொல்றாங்க. முறைப்படி தேர்தல் நடத்துங்க, அனைவருக்கும் உரிமை உண்டு, எல்லாரும் போட்டி போடுவோம், தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க பொதுச் செயலாளருக்கு அவங்க பின்னாடி நடப்புன்னு சொல்றாங்க. நீங்க 7 எடுத்தது மாதிரி 7 எடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தானாக்கா அவனுக்கு 2 கோடி, முன்னாள் அமைச்சர்களுக்கு 10 கோடி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு 5 லட்சம் 10 லட்சம், இப்படி பணத்தை கொடுத்து பேரம்பேஸ்ல வச்சிருக்கீங்க. அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? ஆகவே யாரும் வேண்டாம் வெறுப்பா நம்ம பேச வரல. நீதிமன்றமே சொல்லிடுச்சு, பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அந்த அருகதை இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க. இனிமேல் முடிச்சுக்கிட்டு ஓபிஎஸ் கொடி கட்டக்கூடாது, சின்னம்மா கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படியே நீங்க வழக்கு போட்டால் அந்த வழக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க நீதிமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இந்த சிக்கல்னா அப்படியே தான் இருக்குங்களா? இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளா வேலை பார்க்க முடியல போல. முடியாது மார்சல். எப்படி முடியும்? கூட இருக்கிற முக்காவாசி பேரு அவருக்கு பின்னாடி கத்தி புறங்கையில வச்சு நிக்கிறான் குத்துறது. ஏன்னா நீ அதான் சொல்ல வர, நீ கஷ்டப்பட்டு வந்து, நீ சொல்ற கஷ்டப்பட்டா நீ வந்த, உங்களுக்கு அதுதான் சொல்ல வர. யாரோ எவருன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஆமா, எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட செயலாளர், ஆமா ஒரு அமைச்சர், அவ்வளவுதான் தெரியும். உங்களை முதலமைச்சராக்கி விட்டு போனவங்களும் யாருன்னு தெரியாத போது, உங்க கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இப்ப உழைக்கக்கூடிய நிர்வாகிகளும் நாளைக்கு இதே நிலைதான நம்மளுக்கு வரும்னா அந்த விஷயத்த மனசுல நினைச்சுதான் எல்லாருமே ஒரு மாதிரியாத்தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வர போறாங்க. கூடிய விரைவில் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர போறாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போய் ஒரு பலன் கிடையாது. அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில இருந்தா அடுத்து வேண்டாம் அம்மாவின் ஆட்சி கொண்டு வரலாம், இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது என்பது அவங்க வெட்டா வெளிச்சமா தெரியும். இது ஒரு சில நபர்கள் எடப்பாடி பழனிசாமியோட அல்லக்கைகளா இருந்துகிட்டு அப்படி இப்படி அவரு அப்படி சின்னம்மா இப்படின்னு தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுவும் வந்து ஒரு அழிவு, எடப்பாடிக்கு ஒரு அழிவு தான் அவங்க பேச பேச. சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. முதல் ஒரு 2 நாள் பரபரப்பா பேசப்பட்டது, அதுக்கு பிறகு நியூஸே காணுங்களே சார். இல்ல நியூஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. நீங்க சின்னம்மா அவங்க போறாங்க, மக்கள் பேவாரியான பொதுமக்களும் தொண்டர்களும் சிறப்பா வரவேற்கிறாங்க. நியூஸ் வந்து போடுங்க, ஏன் போடலாம் கேள்வி கேட்க போறது கிடையாது. இருக்கிற ஊடக ஜெயா தொலைக்காட்சி நீங்க பாருங்க, அன்றாட அவங்களுடைய நிகழ்வுகளை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மற்ற தொலைக்காட்சியில காட்டுங்க நம்ம கண்டிஷன் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதே போல நமது எம்ஜிஆர் நாளிதழ பாருங்க, முழுக்க அதை கவர் பண்ணி போட்டோஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க. இனி அடுத்து வந்து தேதி குறிப்பிடுவாங்க, தேதி குறிப்பிட்டு அடுத்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகத்தான் போறாங்க. சார், இப்ப ராஜன் செல்லப்பா அவர்கள் சசிகலா அவர்கள் ஒதுங்கிக்கணும், அப்படி ஒதுங்கி நின்னாங்க அப்படின்னா அண்ணா போயிட்டு பெரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு, அது அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும் அப்படின்றார்.
இன்னொரு பக்கம் ஆர்வி உதயகுமார் கறந்த பால் மடியில் புகாது அப்படின்றார். இப்படி ஒரு மாதிரி முக்குளத்து சமூக அந்த பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இது மாதிரி சசிகலா விமர்சிக்கிறத எப்படி பார்க்க? இல்ல, எங்களை பொறுத்தளவுக்கு ராஜன் செல்லப்பாவையோ அல்லது ஆர்பி உதயகுமாரையோ அல்லது திண்டுக்கல் சீனிவாசனையோ அல்லது செல்லூர்ராஜ் அவர்களையோ அது டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நாங்கள் முக்குளத்து பிரதிநிதியாக நாங்க பார்க்கல. சின்னமாவும் அப்படி பார்க்கல, தொண்டர்களும் அவங்களை அப்படி பார்க்கல. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளவுதான், அதிமுக இன்னால் எம்எல்ஏக்கள் அவ்வளவுதான், மூத்த நிர்வாகிகள் அவ்வளவுதான். இவர்கள் வேண்டாம் எங்களை அவர்கள் ஜாதியாக நினைச்சு போட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதி ரீதியா அரசியல் பண்றாங்கன்னு சொல்வதே தவறு. அப்படி இருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் மூத்த அமைச்சர் தான், அவர் ஆக்கிட்டு போயிருக்கலாம், அல்லது அண்ணன் திவாகரன் ஆக்கி போயிருக்கலாம், தினகரன் ஆக்கி போயிருக்கலாம், ஏதோ செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஜாதி ரீதியா அவங்க அரசியல் பண்றாங்க தான். இவங்கதான் ஜாதியை கொண்டு வந்து உள்ள திணிக்கிறாங்க. சின்னம்மா மேல ஒரு ஜாதிய சாயம் பூசலான்னு பாக்குறாங்க. அது நடக்காது, மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, அந்த சமுதாய மக்களும் ஏத்துக்கிற மாட்டாங்க இவங்க சொல்றது. புரியுதுங்களா? இந்த ஆர்பி உதயகுமார் சொல்ற விஷயங்கள்லாம் பாக்குற போது முத மண்டிங்கால் இட்டு சின்னம்மா அவர்களை வணங்குறாங்கன்னு இவன் தான் மண்டிங்கால் போட்டு, அதுலயும் கூட வணங்குவது சகசம்தான். ஒரு மூத்தவர்களை வணங்குறது, கால் தொட்டு பாதம் தொட்டுல வணங்குவாங்க. மண்டிங்கால் போட்டு 10 நிமிஷம் அப்படி மண்டிங்கால் போட்டு போய் வணங்குன இருந்தால இன்னைக்கு என்னடாச்சு உனக்கு? சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நான் தாடி வளர்த்துட்டு சொன்னவன் நீ தானே. தொடர்ச்சியா நீ யார நீ என்னென்ன பேசுன அது பூரா ரெக்கார்டிக்கலா இருக்கு. சின்னம்மாவுக்கு அடுத்து ஓபிஎஸ் பேசுன, ஓபிஎஸ் அடுத்து இப்ப எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் நீ சின்னம்மாவுக்கு வரத்தான் போற. உன்னை அதிகமா பேசுறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு சின்னம்மாவுக்கு வந்து நிக்கத்தான் போற, மண்டிகால போடத்தான் போற. ஆகவே இவர்கள் எல்லாம் முக்குளத்து பிரதிநிதியாக நீங்க தயவு செஞ்சு பாத்திர வேண்டாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஜாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது. இவர்கள் தான் தன்னை ஒரு முக்குளத்து பிரதிநிதி தன்னை கிரியேட் பண்றாங்க. சின்னமா அது மாதிரி ஜாதி சாயம் பூசுறாங்க. இது மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, அதிமுக தொண்டர்களும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இவருடைய பேச்சுக்கு சின்னம்மா செவிசாய்க்கவே இல்லை. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இவர்கள் பேச பேச எடப்பாடிக்கு அழிவு நிச்சயம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இவங்க பேச 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 எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு நிச்சயம் தான், அதை மாற்றவே முடியாது. மத்த அத்தனை அமைச்சர்கள் எவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் என்னடா வந்துருச்சு? அதிகமா காசு வாங்குறாங்கன்னு அர்த்தம், அதிகமா எடப்பாடிட்ட பணம் வாங்குறாங்கன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிட்டு பேசுறாங்க. இவங்க கொள்கை ரீதியா பேசுறாங்களா, கட்சி முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா, கட்சி ஆட்சிக்கு வரணும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சின்ன வேண்டமா போனோம்னு கெடுக்கதான் நினைக்கிறாங்க. சின்னம்மா சுற்றுப்பயணம் போனாங்க மார்சி. சின்னம்மா மக்கள் மத்தியில பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு. தொண்டர்கள் மத்தியில பேசலாம், நிறகுறைகளை பேசலாம், சிறையில் வந்ததை பேசலாம், சிறை மீண்டு வெளியே வந்ததை பேசலாம். என்னென்ன இந்த எடப்பாடி அதிகாரத்தில் இருக்கும்போது சின்னம்மாக்கு எவ்வளவு தொல்லையை கொடுத்தாங்க அதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் பேசாம, இவர்களை பற்றி எதுவுமே பேசாம ஆளும் திமுகவை பற்றி தானே பேசுனாங்க. அதனால புரிஞ்சுக்கிற வேணாம் அந்த முட்டாள்கள். உங்களை பத்தி ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இதை செஞ்சுட்டாரு, ஆர்பி உதயகுமார் இதை பண்ணிட்டாரு அப்படின்னு யாராவது பேரை குறிப்பிட்டோம்? இல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய எவராவது ஒரு பேரை குறிப்பிட்டு பேசினாங்க? திமுகவை தானே பேசுனாங்க. நீங்க விட்ட வேலையை அவங்க செய்யறாங்க. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறதே கிடையாது. ஆனா நாங்க எதிர்க்கிறோம், சின்னம்மா எதிர்கட்சி தலைவர், அதனால எதிர்க்குது. ஆனா நீங்க எங்களை எதிர்த்து நிக்கிறீங்க, வெக்கம் கட்டவங்க. நீங்க எங்களை எதிர்த்து நிக்கிறீங்க, நாங்க திமுக எதிர்த்து நிக்கிறோம், ஆனா நீங்க எங்களை எதிர்த்து நிக்கிறீங்க. இதைத்தான் தொண்டர்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஈத்திரைகளுடைய பேச்சுக்கெல்லாம் தொண்டர்களோ மக்களோ செவிசாய்க்க மாட்டார்கள். இது சின்னம்மாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டெக்னிக்கலா மூவ் பண்றாங்க. சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போறாங்க அப்படின்னா முக்குளத்து சமூகத்தை சார்ந்த 2 பேரை விட்டு சசிகலாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறது, அது அந்த ஒரு போலரைசேஷன் எப்படி பாக்குறீங்க? இல்ல சரி, தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போனாங்க, ஆர்பி உதயகுமார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ராஜன் செல்லப்பா. சரி, இதுக்கு முன்னாடி வட மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் போனாங்க, அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல சேலத்துக்கே போனாங்க. அன்னைக்கே சைலண்டா இருந்தாங்க. ஏன்னா அங்குள்ள மூத்த அமைச்சர்கள்லாம் உண்மையிலே நன்றி உள்ளவங்க தான் நான் நினைக்க முடியும். அன்னைக்கு யாருமே பேசலையே. இந்த நாயகி தானே பேசுது, இந்த நன்றி கேட்ட நாயகி தானே பேசுது, இந்த ராஜன் செல்லப்பா, இந்த ஆர்பி உதயகுமார் நாயகி தானே பேசுது. ஏன்னா அங்க கொங்கு மண்டலத்திலேயே வட மாவட்டங்களில் உண்மையிலே சின்னம்மாவுடைய அருமை தெரிஞ்சவங்க, அவங்களால பணம் பெற்றவங்க, அவங்க வாய் திறக்கல. இவங்க பேசுறாங்க, நாசமா போக போறவங்க, நீ அடுத்த அரசியல் அடையாளம் இல்லாம போக போறவங்க பேசுறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கையான அல்லக்கையாக இருக்கிறோம் என்று காட்டிக்கிறானுவ. ஆனா அது எந்த அளவுக்கு நீங்க இருக்க போறீங்க? எடப்பாடி பழனிசாமியே மக்களும் கைவிட்டாங்க, தொண்டர்களும் கைவிட்டாங்க. நீ அல்லக்கையா இருந்து நீ என்னத்தை சாதிக்க போற? எடப்பாடி பழனிசாமி எங்க கொண்டு அதிகாரத்தில் உட்கார வைக்க போறன்னு தெரிய வரும். அதனால முதல்ல நீ அதிகாரத்துக்கு வர போறியா? முதல்ல அடுத்த எலெக்ஷன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உன்னால எம்எல்ஏ ஆக முடியுமா? முதல்ல அதான் நினைக்கணும் ஆர்பி உதயகுமார் போன்றவர்.
எடப்பாடி பழனிசாமி டெய்லியும் மாவட்ட நிர்வாகிகளோட தோல்வி குறித்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. எது அப்படின்னாலும் என்ன விமர்சனம் இருந்தாலும் இதை ஒரு பாசிட்டிவான மூவா பார்க்கலையா? கட்சியை தோல்வியிலேருந்து மீட்டு வெற்றி பாதைக்கு திருப்பணும்னு போராடிட்டு இருக்காரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி எதனால தோத்தோம்னு அவருக்கு தெரியும். அதவே அலுவலகத்துல சொல்லியிருக்கிறாரு. 75% நிர்வாகிகள் எனக்கு நம்பிக்கை வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் கூட்டம் போட்டு சொன்னாலும் அதைத்தான் செய்ய போறாங்க. ஏன்னா துரோகத்தால் அழிக்க முடியும், வேற வழியே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியுது 70% பேர் எனக்கு உண்மையா வேலை பார்க்கணும்னு. அப்புறம் நீங்க எத்தனை கூட்டம் போட்டு மாவட்டம் வாரியா கூட்டம் போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? மாவட்டத்துக்கு 10 பேர் இருந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப தேனி மாவட்டத்துல இருக்கேன், ஒரு மாவட்ட செயலாளர், 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, கூட ஆளுக்கு 10 பேர் நிர்வாகி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் அந்த கூட்டத்துக்கு வர்றான். இவங்க பின்னாடி தொண்டர்கள் வருவாங்களா? இல்லையே. நீங்க என்னதான் நீங்க கலந்தாய்வு பண்ணாலும் மாவட்ட செயலாளர் கண்டிஷன் போட்டாலும் இங்க மக்கள் ஆதரவு வேணுமா இல்லையா? தலைமையாரு யாருன்னு பாக்குறான். எடப்பாடி தலைமை தானே தேவையில்லைன்றான். அதனாலதான் டெபாசிட் பிடிச்ச தேனி மாவட்டத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கம்பத்துல ஒரு மாவட்ட செயலாளர், சக்கையன் தான் கம்பம் போடியோட மாவட்ட செயலர், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அவர் கம்பத்துல 15,000 ஓட்டு, போடியில 16,000 ஓட்டு. நாம் தமிழர் கீழே போயிட்டாங்கல்ல. அப்படின்ற போது என்ன மாவட்ட செயலாளர் பேசி என்ன பண்ண போறீங்க? நீங்க போட்டிருக்க பொறுப்பாளர்களும் சரியில்லை. அதுக்கடுத்தபடியா நான் என்ன சொல்ல வரேன், தொண்டர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணணும். ஒரு மாவட்ட செயலாளர்னா அவர் பின்னாடி எல்லா தொண்டரும் ஒருமுகமா இருக்கணும். அதே மாதிரி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ தொண்டர் கடைபிடிக்கணும். அந்த நிர்வாகத்திறன் உங்ககிட்ட கிடையாது. அதை மக்கள் ஏத்துக்கல. அதை ஒத்துக்கிட்டு சமரசமா வாங்க, சின்னமா தலைமை ஏத்துக்குவாங்க, நீங்க எல்லாம் மறுபடியும் அமைச்சராவீங்க, மறுபடியும் எம்எல்ஏ, மறுபடியும் அதிகாரத்துல இருப்பீங்க. இல்ல நான் இப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நீங்க அடுத்த முதலமைச்சர் பகல் கனவுல நீ இருந்தீங்களாக்க. அதான் சொல்ல வரேன். ஒரு படத்துல சொல்லுவாங்க, கல்யாணம் சொல்லி மெண்டலாகி போய் மாலையை வச்சு சுத்திட்டு இருப்பா, தாலியை வச்சு. அது மாதிரிதான் நீ அடுத்த முதலமைச்சர் அப்படி கிறுக்கு பிடிக்க வச்சிருவாங்க. இந்த இருக்கக்கூடிய அல்லக்கைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிறுக்கு பிடிக்க வச்சிருவாங்க. சங்கடமா இருக்கு எங்களை போறோம் தொண்டர்களுக்கு. நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவர் பதவி விட்டு தர மாதிரி தெரியல. ஓபிஎஸும் ரொம்ப இறங்கி வருவாரான்னு தெரியல. சசிகலாவும் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கேன். 3 பேருமே நம்பர் 1 இடத்துக்கு ஆசைப்பட்டா எப்படி இணைப்பு நடைபெறும்? இல்ல, பொதுமக்களும் தொண்டர்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்கதான் பொதுச் செயலாளர். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்னு அவர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. இவர் பொதுச் செயலாளர் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? எப்ப உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினது யாரு? சின்னமா தானே. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அடையாளப்படுத்தினது யாரு? சின்னமா கொடுப்போம். எடப்பாடி பழனிசாமி அடையாளப்படுத்தினது யாரு? சின்னமா கொடுப்போம். அப்ப சின்னமாவுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க எல்லாம் அவங்க பக்கத்துல இருந்து இரு தூண்களா இருந்து செயல்படுங்கன்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி வேணான்னு நாங்க சொல்லல, ஓபிஎஸ் வேணான்னு சொல்றோம். உங்க 2 பேர்த்தையும் அடையாளப்படுத்தி அரியணையில அமர வச்சது சின்னம்மாவுடைய ஆலோசனையை கேளுங்க. அவங்க தலைமையில நீங்க வேலை வாருன்னு நாங்க சொல்றோம். அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டுமே அதிமுக என்ற ஒரு இயக்கம் வெற்றி பெறும். இல்லைன்னா இதே நிலைமை நீடிச்சுட்டு அதுல யார் எவனாலும் மாற்ற முடியாது. எந்த நாட்டுல ஆலோசகர் கொண்டு வந்து இங்க வச்சு ஆலோசனை கேட்டாலும் நடக்காது, ஜெயிக்க முடியாது. மக்கள் ஆதரவு இல்லாம நீங்க ஆலோசனை எடுக்க தெரிஞ்சா ஆகாது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுங்க. நன்றி சார். நன்றி மாசம்.